வணக்கம். இந்த காணொளியில் ஒழுக்கமுடைமை அதிகாரத்தை பற்றி தான் திருக்குறள்ல இருந்து பார்க்க போகிறோம். நம்மளுக்கு திருக்குறள் யூனிட் 7ல் வரும், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஸோ இப்போ குரூப் 2A நோட்டிஃபிகேஷனும் விட்டுருக்காங்க. அதில் யூனிட் 7 புக்கை பேஸ் பண்ணி தான் கவர் பண்ணுவோன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யூனிட் 7ல் இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே புக்கில் இருக்கிறது எல்லாமே பார்த்துருவோம். இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு குரூப் 4க்கும் குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா சேம் சிலபஸ் தான். அதனால் யூனிட் 7 ஃபுல்லாக புக்கில் இருக்கிற டீட்டெயிலை கவர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அதிகாரம் பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைமை கொடுத்துருக்காங்க சிலபஸில். ஒழுக்கமுடைமை அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, நல்ல நடத்தை உடையவராக இருக்கிறது தான் ஒழுக்கமுடைமை. முதல் திருக்குறள் பாருங்கள், ஒழுக்கம் விழுப்பம் தரனான். ஒழுக்கம் விழுப்பம்னா என்னன்னு பார்த்திங்கன்னா சிறப்பு. நம்ம ஒழுக்கமாக இருந்தோம்னா அது என்னத்தை தருமா, சிறப்பை நம்மளுக்கு தருமா. ஒழுக்கம் சிறப்பை தர்றதால ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓம்பப்படும்னா காக்கணும், காத்தல் வேண்டும், உயிரை விட மேலானதாக ஒழுக்கத்தை காக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒழுக்கம் சிறப்பை தரலான், ஒழுக்கம் உயிரினும் மேலானதாக காக்க வேண்டும் அப்படின்ட்டு முதல் குறள்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது குறள். ஸோ சொற்பொருளும் பார்த்துக்கோங்க. விழுப்பம்னா சிறப்பு, ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும். ரெண்டாவது பாருங்க, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. பரிந்து அண்ணா விரும்பி, நம்ம விருப்பப்பட்டு ஒழுக்கத்தை காக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா தெரிந்தோம்பி தேரினும் ஆராய்ந்து பார்க்கறது. ஸோ எப்படி நம்ம ஆராய்ந்து பார்த்தாலும் அந்த ஒழுக்கம் தான் நம்மளுக்கு துணையாக இருக்குது. அதனால் அதை நம்ம விரும்பி காக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம்னா விரும்பி ஒழுக்கத்தை காக்கணும். தெரிந்தோம்பி தேரினும், எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் நம்மளுக்கு ஒழுக்கம்தான் துணை என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. பரிந்து அண்ணா விரும்பி, தேரினும் அண்ணா ஆராய்ந்து பார்த்தாலும். இந்த பரிந்தோம்பியை எப்படி பிரிக்கலாம்ன்றதை கொடுத்துருக்காங்க பாருங்க. பரிந்து கூட்டல் ஓம்பி, தெரிந்தோம்பி என்றது தெரிந்து கூட்டல் ஓம்பி. ஸோ தெரிந்த வழிகளில் எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் எதுதான் துணைன்னு சொல்றாங்க, ஒழுக்கம்தான் துணை என்றதை ரெண்டாவது குறள்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு குறளும் பார்த்திங்கன்னா ஒழுக்கத்தினுடைய உயர்வை பற்றி கூறியிருக்குன்றது சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஒழுக்கமுடைமை குடிமை. இங்கே குடிமை என்றது எதை குறிப்பிடுறாங்கன்னா உயர்குடி, இழுக்குடி, அதாவது உயர்குடின்னா உயர்ந்த குடியினர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒழுக்கத்தோடு இருக்கிறவங்க தான் உயர்குடியினர். ஒழுக்கத்தினுடைய எதிர்ச்சொல்லு தான் இழுக்கம். ஸோ இழுக்கம்னா ஒழுக்கமற்றவங்க. ஸோ ஒழுக்கமற்றவங்க இழிந்து பிறப்பாய் விடும் அப்படின்னு சொல்றாங்க. இழிந்து பிறப்பாய்னா இழிகுடியினர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ ஒழுக்கம் யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்கெல்லாம் உயர்குடியினர். இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணாதவங்க இழிகுடியினர் என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஒழுக்கமுடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். குடிமை என்ன உயர்குடி, இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர். அடுத்து பாருங்க, மரப்பினும் ஓத்து கொள்ளலாகும் பார்ப்பன் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும். மரப்பினும்னா மறந்து போயிடுது. மறந்து போனாலும் ஓத்துக்கொள்ளலாகும் அப்படின்னா அந்த ஓதுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓதுதல்னா இந்த படிக்கிறது, அந்த மறைநூல்கள் எல்லாம் படிக்கிறப்போ அந்த ஓதுதல். இப்போ கூட பிராமணர்கள் அந்த கல்யாணப்பெல்லாம் அவங்க சொல்கிறாங்கல்ல, அது ஏதோ ஓதுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் கொள்ளலாகும்னா பெற்றுக்கொள்றது. அப்போது மரப்பினும் ஓத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம படித்ததை ஏதாவது மறந்துட்டாலும் அது நம்மளால் மறுபடியும் கற்றுக்க முடியும். பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும். பார்ப்பனர்கள் யாரை சொல்லுவோம், பிராமணர்கள் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது போல் அந்த பார்ப்பான் அவங்க ஒழுக்கம் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும். அவங்க பார்ப்பனவே ரொம்ப பெரிய ஆளுங்க, உயர்குடியினர் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அவங்க ஒழுக்கம் இல்லைன்னா அவங்களுடைய அந்த என்னது சொல்றது, ஒழுக்கம் இல்லாதவங்க அப்படியே அவங்களுடைய சிறப்பு எல்லாமே அழிந்து போகும் அப்படின்னு. யாரை பார்ப்பனராகவே இருந்தால் கூட அவங்களுடைய உயர்குடியினரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒழுக்கத்தில் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்கள
அதாவது அழிந்து போகும், அவங்களுடைய சிறப்பெல்லாம் அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது படித்ததை நம்ம மறந்தாலும் வந்து மறுபடியும் அதை படித்து கற்றுக்கலாம். ஆனால் ஒழுக்கம் போச்சுன்னா அவ்வளோதான், எல்லா சிறப்பும் போனது தான் அப்படின்றத சொல்கிறாங்க 4வது திருக்குறளில். மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பன் பிறப்பொழுக்கு குன்றக்கிடும். அடுத்து வந்து பாருங்க, அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காறுன்னா பொறாமையை கொண்டவங்க தான் அழுக்காறு அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கிட்ட வந்து ஆக்கம்னா செல்வம். அழுக்காறு உடையான்கண், அழுக்காறு பொறாமை இருக்கிறவங்க கிட்ட செல்வம் வந்து இருக்கு. ஆக்கம் போன்று, அதாவது செல்வம் இருக்கிறத மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது, இல்லை. ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஸோ எப்படி அவங்க கிட்ட செல்வம் இருக்கிற மாதிரி அதாவது பொறாமை இருக்கிறவங்க கிட்ட வந்து செல்வம் வந்து இருக்கும், ஆனால் அது வந்து நிலையானதாக இருக்காது. அதே போலவே ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட வந்து உயர்வும் வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று, எப்படி வந்து அவங்க கிட்ட ஆக்கம் இருக்கிறது போல இருக்கும் ஆனால் நிலையா இருக்காது, அது போல ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட உயர்வும் வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காரன்னா பொறாமை, ஆக்கம்னா செல்வம். ஸோ இதில் வந்து ஆக்கம் போன்றில்லை, போன்று என்ற வார்த்தை வந்ததால இதில் என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா ஊமை அணி வந்து பயின்று வந்திருக்கு. அடுத்து வந்து பாருங்க, ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பா கரிந்து. ஒழுக்கத்தின் ஒல்காரன்னா அதனுடைய பொருள் வந்து விலக மாட்டாங்களாம். யாருன்னா உறவோர். உறவோர்னா மன வலிமை இருக்கிறவங்க. அதாவது ஒழுக்கமா இருக்கிறவங்க வந்து ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதும் படுப்பாக்கறிந்து. நீங்க இதுல வந்து செகண்ட் ஹாஃப்ல இழுக்கத்தின் ஏதம் படிப்பாக்கறிந்துன்னா இழுக்கம்னா என்னது? ஒழுக்கமற்றவங்க வந்து இந்த குற்றத்தினால படக்கூடிய துன்பம் என்னன்றது தெரிஞ்சவங்க இந்த ஒழுக்கத்துல இருந்து தவறவே மாட்டாங்கன்றது தான் சொல்ல வர்றாங்க. ஒழுக்கத்தின் ஒல்கார் ஒருவர், ஒழுக்கத்துல இருந்து அந்த விலக மாட்டாங்க. யார் விலக மாட்டாங்கன்னா மன வலிமை இருக்கிறவங்க விலக மாட்டாங்க. ஏன் அவங்க வந்து ஒழுக்கத்துல இருந்து விலகவே மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன வலிமையோட இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒழுக்கமற்ற செயலால் வரக்கூடிய அந்த குற்றங்கள் என்னென்னன்றத வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க ஒழுக்கத்திலிருந்து தவற மாட்டாங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படிப்பாக்கறிந்து. ஒல்காரன்னா விலக மாட்டார், உறவோரன்னா மன வலிமை உடையோர், ஏதம்னா குற்றம். 7th one வந்து பாருங்க, ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. இப்போ நம்ம ஒழுக்கமா இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேன்மை நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து போவோம். அதே வந்து ஒழுக்கம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அடைய முடியாத துன்பங்கள் எல்லாம் பழியெல்லாம் நம்ம மேலே வந்து விடும், அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கமாக இருந்தால் நல்ல நிலைமையை அடைவோம். இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழின்னா ஒழுக்கம் இல்லாமல் இருந்தோம்னா அடையக்கூடாத பழியெல்லாம் அடைவோம்ன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்த குறள்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2 திருக்குறளுக்கு அடுத்து பார்த்தோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஒழுக்கத்தின் குணமும் ஒழுக்கத்தின் இன்மையால் ஏற்படும் குற்றம். ஒழுக்கம்னா அதனுடைய குணம் என்ன, ஒழுக்கம் இல்லாமல் போனால் அதனால் என்னென்ன குற்றம் ஏற்படும்ன்றதை சொல்லுதுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி திருக்குறள் அதற்கான பொருள் வந்து அந்த குறள் படிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் போதுமானது. அப்புறமா வந்து அந்த எய்துவர்னா அது என்னன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு குறளில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிட்டோம், அதற்கான பொருள் வந்து கேட்கலாம். ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமில் வந்து குறள் கொடுத்துட்டு அதற்கான மீனிங் வந்து கேட்டாங்க. அப்போ நம்மளுக்கு குறள் படிக்கும் போதே அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு வந்து என்ன பொருள் வந்து வருதுன்றது ரொம்ப முக்கியம். அதனால சொற்பொருள் வந்து பார்த்துக்கோங்க கவனமாக.
நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நன்றி என்ன இங்க வந்து நன்மையை வந்து மீன் பண்ணி சொல்றாங்க. நன்மைக்கு வந்து விதை வந்து எதுன்னா நம்மளுடைய ஒழுக்கம் தான், நல்ல ஒழுக்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஸோ தீய பழக்கம், தீய பண்புகள் எல்லாமே நம்மளுக்கு எப்பவுமே என்னத்தை கொடுக்கும்? துன்பத்தை தான் கொடுக்கும். இடும்பை என்ன? துன்பம். நன்றி என்ன? நன்மை. ஒரு நன்மையான விஷயத்துக்கு விதை போன்றது எதுன்னா நம்மளுடைய ஒழுக்கம் தான். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். எப்பவுமே தீயொழுக்கம் நம்மளுக்கு துன்பத்தை தான் வந்து தரும். இடும்பை என்ன? துன்பம். வித்து என்ன? விதை. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வலிக்கியும் வாயார் சொல்லல். ஒழுக்கம் உடையவர் இங்க கொல்லாவேன்றதை நீங்க பிரிக்கணும். இக்கு குட்டல் ஓன்னா ஒல்லாவே, ஒல்லாவேன்னா இயலாவேன்றது தான் அதனுடைய பொருள். ஒழுக்கமா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களால ஒரு விஷயத்த சொல்லவே முடியாதான். இயலாவேன்னா முடியாது. ஏன் என்ன முடியாதுன்னா தீய வலிக்கியும் வாயார் சொல்லல். அவங்க தீய விஷயங்களை அவங்க வாய் தவறி கூட அவங்க வாயால சொல்ல மாட்டாங்க. அதாவது தவறுதலா வாய் கொளறுபடி ஆயிட்டு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சம்டைம் டங்கு ஸ்லிப் ஆகி அந்த வார்த்தையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி கூட இந்த ஒழுக்கமா இருக்கிறவங்க வந்து தீய வலிக்கும் தீமை தரக்கூடிய சொற்களை வந்து அவங்க வாய் வந்து தவறுதலா கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே. கொல்லாவேன்னா அது ஒல்லாவேன்னு பிரிக்கணும். ஒழுக்கம் உடையவர் கோவை எப்படி பிரிக்கலாம்? ஐக்கு குட்டல் ஓன் பிரிக்கலாமா? ஒல்லாவேன்னா ஒழுக்கம் உடையவரால இயலாது. என்ன இயலாதுன்னா தீய வலிக்கியும் வாயார் சொல்லல். தீமை தரக்கூடிய சொற்களை வந்து வாய் தவறுதலால் கூட சொல்ல மாட்டாங்க. அடுத்து வந்து பாருங்க, ஒல்லாவேன்னா இயலாவே. அடுத்து வந்து பாருங்க 10வது குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதர். இது செகண்ட் ஹாஃப்ல இருந்து பாருங்க. பல கற்றும் கல்லார் அறிவிலாதர். பல கற்றும்னா பல விஷயங்களை வந்து கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி கத்துக்கிட்டு இருந்தும் அவங்க வந்து அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்போ அவங்க வந்து நிறைய விஷயம் வந்து படிச்சிருந்தாலும் அறிவில்லாதவங்கன்னா உலகத்தோடு ஒட்டா ஒழுகல். உலகத்தோட வந்து ஒத்து போகலன்னா நம்ம உலகத்தோட சேர்ந்து வாழ்றது அதை வந்து இங்க மீன் பண்ணல. இங்க உலகத்தோடுன்றது யார சொல்றாங்கன்னா உயர்ந்தாரோடு பொருந்தி வாழ முடியாதவங்க தான் வந்து பல விஷயங்கள் வந்து கற்று இருந்தாலும் அவங்க அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்க. உலகம்னா இங்க உயர்ந்தோரை வந்து சொல்றாங்க. இந்த குறள்ல வந்து ஒட்டன்னா அவங்களோட பொருந்தி வாழ்றது. இப்போ வந்து உயர்ந்தோரன்னா இப்ப பெரியவரா, அப்படி பெரியவர் சிறியவர், அதாவது வயதுல பெரியவங்க அப்படியெல்லாம் கிடையாது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், அவங்க ஒழுக்கம் தவறாம இருக்கணும், நல்ல பண்புகள் எல்லாம் கொண்டு இருக்கணும், அவங்களதான் உயர்ந்தோர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஒரு உயர்ந்தோரை நம்ம வந்து பாக்குறோம், அவங்களோட பழகுறோம்னா அவங்க நல்ல விஷயங்களை நிறைய சொல்லுவாங்க. அப்போ வந்து அதை நம்ம ஏத்துக்கிட்டு ஆமா அவர் சொல்றது கரெக்ட்ன்றது புரிஞ்சுக்கிட்டு அவர் வழியில வந்து அவர் சொன்ன விஷயங்களை நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஏதாவது அதுல வந்து முரண்பாடு இருந்தா நம்மள வந்து திருத்திக்கணும். இதுதான் வந்து உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். அப்படி அவர் சொல்ற விஷயங்களை ஏத்துக்காம இல்ல நான் சொல்றதுதான் கரெக்ட், நம்ம வந்து பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு இருந்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருந்தாலும் நம்ம அறிவில்லாதவங்க தான் அப்படின்றத சொல்றாங்க. உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். உலகம் அண்ணா உயர்ந்தோர், ஒட்ட அண்ணா பொருந்த, ஒழுகல் அண்ணா நடத்தல் வாழ்தல் என்ற பொருள்ல வந்து வருது. ஸோ பெரியவங்க சொல்கிற விஷயங்களை எடுத்துட்டு நம்ம அவங்க அதை பொருந்தி நம்ம வாழணும், இல்லை நம்ம அதை எடுத்துக்கணும் என்ற மீனிங்கில் வந்து வரும். குயிக்காக திருக்குறள் மட்டும் ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணிடுவோம், சொற்பொருளும் அப்படியே பார்த்துருவோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். விழுப்பம் அண்ணா சிறப்பு, ஓம்பப்படும் அண்ணா காத்தல் வேண்டும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. பரிந்து அண்ணா விரும்பி, தேரினும் அண்ணா ஆராய்ந்து பார்த்தாலும். இந்த பரிந்தோம்பின்னு வருது இல்லைங்களா, ஒரு சில இடத்துல வந்து நம்ம கஷ்டப்பட்டு காக்கணும், எப்பேர் பெட்டாவது காக்கணும்ன்ற மீனிங்கும் வரும். ஸோ இங்கே நம்மளுக்கு பழைய தமிழ் புத்தகத்தில் வந்து விரும்பி வந்து காக்கணும் ஒழுக்கத்தைன்றதை கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. பரிந்தோம்பி எப்படி பரிந்து குட்டல் ஓம்பி, தெரிந்தோம்பிய வந்து தெரிந்து குட்டல் ஓம்பி. ஒழுக்க முடிமை குடிமை, இழுக்கம் இழுந்த பிறப்பாய் விடும். குடிமையன்னா உயர்குடி, இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர். மரப்பினும் போத்து கொள்ளலாகும், பார்ப்பன் பிறப்பொழுக்க குன்ற கெடும். அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான் கண் உயர்வு.
அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காறுன்னா பொறாமை, ஆக்கம்னா செல்வம். ஸோ இதில் வந்து ஊமை அணி வந்து பயின்று வந்திருக்கு. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. ஒல்கார் அண்ணா விலக மாட்டார், உறவோர் அண்ணா மன வலிமை உடையோர், ஏதம் அண்ணா குற்றம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. எய்துவர் அண்ணா அடைவர். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கும் என்றும் இடும்பை தரும். இடும்பை அண்ணா துன்பம், வித்து அண்ணா விதை. இங்க நன்றி, இந்த குறள்ல நன்றின்றது எதை வந்து மீன் பண்ணுதுன்னா நன்மையை வந்து மீன் பண்ணுது. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வலிக்கியும் வாயார் சுழல். ஒல்லாவே அண்ணா இயலாவே. உலகத்தோடொட்டா ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகம் அண்ணா உயர்ந்தோர், ஒட்ட அண்ணா பொருந்த, ஒழுகல் அண்ணா நடத்தல் வாழ்தல். ஸோ ஒழுக்கமுடைமை அதிகாரம் மட்டும் இப்போ முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து பொறையுடைமையிலிருந்து பார்ப்போம். இன்னொன்று என்னன்னா, இது வந்து பழைய புத்தகத்தில் பேஜ் நம்பர் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பேஜ் நம்பர் 3ல் வந்து இருக்குது. நீங்கள் புது புக்கு தான் வச்சுருக்கீங்கன்னா 10th தமிழ் புக்கு புது புக்கில் கடைசி பேஜஸில் ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே கூட இதில் சொற்பொருள் வந்து புது புத்தகத்தில் இருக்காது, அதை வந்து பார்த்துக்கோங்க, அதை வந்து பார்த்து நோட் பண்ணிக்கோங்க.